ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சி விட்ட மல்லி ரசம். தேவையானது 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா 4லேருந்து 5 வரைக்கும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மீடியம்லேயோ ஹைலேயோ வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா கலர் மாதிரி செவந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். சைடில் நான் புளியும் தக்காளியும் வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியும் 1.5 சைஸ் தக்காளியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம வறுத்த அரைச்சிடணும். பவுடர் ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போதும். ஸோ நம்ம அரைச்ச பவுடரும் நம்ம புளி தண்ணி கூட சேர்த்துடணும். தக்காளி ஒரு சின்ன சைஸும் பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் அரை போட்டிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி போடுறதா இருந்தால் 2 தக்காளி தாராளமாக சேர்த்துக்கலாம். புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரசத்தோட டேஸ்ட்டே நல்லா இருக்கும். ஏன்னா புளியோட புளிப்பு சுவை வேறு, தக்காளியோட புளிப்பு சுவை உங்களுக்கு வேறு, டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஸோ இந்த சேர்த்துட்டு கையை வச்சுட்டு நல்லா தக்காளியை மசிச்சு விடுங்க. தக்காளியை நல்லா மசிச்சுட்டு புளி தக்காளி நம்ம போட்ட பவுடர் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடுங்க. கையில் மசிங்க. மிக்சிலையும் போட்டு நீங்கள் அடிக்கலாம். பவுட்ரு பண்ணும்போது நீங்கள் தக்காளியும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணலாம். பட் நான் எப்போவுமே கையில் தான் மசிப்பேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கையிலையே நான் மசிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு கொஞ்சம் கூட கெட்டியாகவே இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி மசிச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ லேசாக முறை கிளம்பி வரும். இதை ஒரு கொதி கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் ஒரு கொதிக்க விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான கம்மன்னு மணக்க ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதுக்கு காம்போவாக ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா. 4 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 1/2 kg சிக்கன் போன்லெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கனால லெமன் சேர்க்க தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சிக்கன் தாங்க.
தாளித்து அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை போட்டால் போதும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி மட்டும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் ஒரு அரை பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். வெங்காயம் இந்த மாதிரி லேசாக வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே நான்வெஜ் ரெசிபிக்கு நம்ம நிறைய தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு புளிப்பு அதிகமாகிடும். ஸோ ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சுருண்டு நல்லா வதங்கணும். சுருண்டு வதங்கினதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு ஒருக்க கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே தான் சுக்கா நமக்கு ரெடி ஆகும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க, திறந்து பார்த்து கலந்து விடுங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச மசாலா தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் வேக விடுங்க. இன்னும் தண்ணி இருக்குது, நமக்கு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் சுக்கா நமக்கு நல்லா ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் திக்காக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. சிம்பிளாக ரொம்ப ஈஸியான, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.